இன்று முஸ்லிம்களில் சிலர் வைத்துக் கொண்டிருப்பது போல 27வது இரவில்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று முடிவு செய்ய முடியுமா? அல்லாஹுவை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று. அல்லாஹ்வுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது 2 சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைகளை தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்திலிருந்து, அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அதிலே ஒரு ஹிக்மாவை, அல்லாஹ் அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது எப்போது என்றால் ஃபல்தமிசூஹா ஃபி அஷ்ரில் அவாஹிர், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுடையவர்கள், அருளுடையவர்கள், எம்முடைய நிலைமையை அறிந்தவர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 இரவுகள் அதை விடுங்கள். தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். 10 இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அந்த 10 இரவுகளில் வரக்கூடிய வித்ர் ஒற்றைப்படை இரவுகள் 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு இரவுதான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்தார்கள்? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவதாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி 10 நாட்களிலே அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அது போன்ற வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதை மற்ற நாட்களில் அவர்கள் கழிக்க மாட்டார்கள். அது போன்று மற்ற நாட்களில் இபாதத்தோ அது போன்ற சிரமமோ அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்க மாட்டார்கள். அதிகமான இபாதத்தோடும் சிரமத்தோடும் இந்த இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் கழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நிலைமையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் அஷ்ரு, 10 நாட்கள் ரமதானுடைய இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்து விட்டால் ஷத்த மிஸ்அரஹு வஹியா லைலஹு வஐகத அஹ்லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். தங்களுடைய ஆடைகளை இருக்க கட்டிக்கொண்டு அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். வஅஹ்யா லைலஹு, அந்த முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள். வஅஹ்யா லைலஹு, அந்த முழு இரவை உயிர்ப்பிப்பார்கள். வஐகத அஹ்லஹு, அவர்கள் மட்டும் அந்த இரவை கழிக்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அந்த இரவு முழுவதையும் இபாதத்திலே கழிக்குமாறு ஏவுவார்கள். மனைவிமார்களை விட்டு விலகி முழு இரவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாட்டிற்காக மட்டும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். நீங்கள் அறிந்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இறுதி 10 என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஏன் இந்த 10 நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள்? ஏன்? இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை எப்படியாவது பெற்றுவிடலாம். எந்தவித உலக தொடர்பும் இல்லாமல் வணக்க வழிபாட்டுகளுடைய அத்துணை முறைகளை கொண்டும் இந்த 10 நாட்களில் ஏதாவது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை ஏதாவது ஒரு இரவில் பெற்று விடலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரணம் வரை எந்த ரமதானிலும் இந்த 10 நாளை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இஅ்திகாஃபில் இருப்பதை தவிர வேறு நாட்களாக கழித்ததில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய ஏட்டிலே பாவங்கள் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்காக, அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக, ஏன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த 10 நாட்களையும் அதிகமான வணக்க வழிபாட்டிலும் குர்ஆனுடைய திலாவத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்ததை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் எந்த தரத்திலே இருக்கிறோம், எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? மற்ற நாட்களையும் மற்ற இரவுகளையும் கழிப்பதை போன்றுதான் எம்மிலே பலர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை
கழிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன 1 மணி நேரம் நின்று வணங்கினால் போதும், நாங்கள் லைலத்துல் கத்ரை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. எப்போது இந்த வக்து ஆரம்பமாகிறதோ, எப்போது இந்த வக்து முடிகிறதோ, அதுவரை 1 நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் அவன் வாழ்நாளில் இழக்கக்கூடிய இழப்பிலே இது போன்ற இழப்பு கிடையாது. 1 நிமிடத்தை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் வீணடித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முறையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அறிந்தால் நாங்கள் என்ன சொல்லுவது? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. திரும்ப சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ் ஹுவ தவ்வாப், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ, நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடியவன், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். எவ்வளவு அழகான துஆ கண்ணியத்துக்குரியவர்களே. இதை லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தொழுகையை கொண்டு கழித்தால், கியாமுல் லைல், அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது. இன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் காம லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஏன்? தொழுகையில் என்ன இருக்கிறது? தொழுகையில் என்ன செய்யலாம்? குர்ஆனை ஓதலாம். அப்படிதான், தொழுகையிலே குர்ஆனை ஓதலாம், தொழுகையிலே துஆவை கேட்கலாம். சுஜூதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூதுடைய நிலைமை. ஃபஅக்ஸிரு மினத் துஆ, துஆவை அதிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். சுஜூதிலே துஆவை அதிகப்படுத்தலாம், திக்ரு செய்யலாம் அல்லாஹ்வை. சுப்ஹான ரப்பில் அலா, சுப்ஹான ரப்பில் அதீம். அத்துணை வணக்க வழிபாட்டையும் இந்த ஒரு தொழுகையிலே செய்து விடலாம். அத்துணை வணக்க வழிபாட்டையும், குர்ஆனை ஓதலாம், திக்ரு செய்யலாம், அல்லாஹ்வை புகழலாம், எம்முடைய தேவைகள் எல்லாவிடத்திலே முன்வைக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சுஜூது, ருக்கு போன்ற நிலைகளை கொண்டு அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தலாம், அல்லாஹ்வை மகிமைப்படுத்தலாம். இப்படி தொழுகை மட்டுமே இந்த இரவிலே இருந்தால் அத்துணை இபாதத்துடைய கூலியையும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அடைந்து விடலாம். அப்படி தொழுகையிலே நமக்கு நேரம் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குர்ஆனை ஓதலாம், திக்ரு செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்யலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு எமக்கு சிறந்த ஆண்டாக, உன்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய அச்சத்தை கொண்ட ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். இப்படி யார் இந்த முழு இரவை இபாதத்தை கொண்டு கழிக்கிறார்களோ இவர்கள்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை உண்மையாக கண்ணியப்படுத்தியவர்கள். அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை சிறப்புகளோடும் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை முடித்து ஃபஜ்ருடைய வக்தை அவர்கள் ஆரம்பமானால் அவர்கள் ஏட்டிலே எந்த பாவங்களும் இல்லாதவர்களாக மறுநாள் காலை ஃபஜ்ரை அவர்கள் சந்திப்பார்கள். இதைவிட என்ன ஒரு பாக்கியம் ஒரு அடியானுக்கு இருந்துவிடப் போகிறது கண்ணியத்துக்குரியவர்களே.